ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஜிகே லைவ் டெஸ்ட்ல சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள் அப்படின்ற 2 பாடத்துல இருந்து 50 கேள்விகள் பார்க்க போறோம் கைஸ். ஸோ லைவ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய கத்துங்க. எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்றதுன்றது சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இது வந்து கொஸ்டின் எல்லாமே இருக்கிறதே கிடையாது. நம்ம குரூப் 1 வந்துடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ரெடினா எல்லாரும் தம்ஸ் அப் போட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு கேள்விக்கு 10 செகண்ட்ஸ்ல இருந்து 15 செகண்ட்ஸ் தரப்படும். கடைசியா ஆன்சர் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ முடிஞ்சுச்சா பாருங்க. தயாராம் சஹானி அரப்பா. நமக்கு ஆர்டி பானர்ஜி தெரியும். ஆர்டி பானர்ஜி மொகஞ்சதாரோ. அப்போ 3வது வந்துடுறாரு. புரியுதுங்களா? ஸோ அப்ப பாருங்க அடுத்ததா இருக்கிறது பாருங்க. எஸ்ஆர் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல். செகண்ட். அப்போ 142 142 எங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் அப்படியே போட்டுடலாம். மீதி இருக்கிற 2 பேர் ரொம்ப ஈஸி. லால் வந்து காளிபங்கன். ஜோஷ் வந்து தோலவிராம். அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி போட்டவங்க எல்லாருக்குமே மார்க் போட்டு வச்சுக்கோங்க கைஸ். செகண்ட் கொஸ்டின். 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி கூற்றுகளை ஆராய்க. பார்க்கலாமா இவரை பத்தி? இவர் தந்தை சமுத்திரகுப்தர். கரெக்ட்டுங்க. விக்ரமாதித்யன் எனவும் தேவகுப்தன், ஸ்ரீகுப்தன், ஜஸ்மின் தேவகுப்தர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் கரெக்ட்டுங்க. நவரத்தினங்கள் எனப்படும் 9 அறிஞர்களை ஆதரித்த அரசர் யாருன்னா இவர்தான். கரெக்ட். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டா இவர் கிடையாது. 4th ஒன் இவர் கிடையாது. யார் வருவாங்க? குமாரகுப்தர் வருவாங்களா பாருங்க. குமார குப்தா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வருவாரு. ஸோ அப்போ 4th ஒன் எலிமினேஷன். இவரின் ஆட்சி காலத்தில் தான் குப்த பேரரசு உச்சநிலையை அடைந்தது. ரைட். அப்ப கீழே ஆப்ஷன் பாருங்க. 1, 2, 3, 5 சரி, 4 தவறு. அப்ப ஆப்ஷன் என்ன வரும் பாருங்க. பி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பொறுத்துக. அரப்பா ராவி நதி ஓரம். மொகஞ்சதாரோ சிந்து நதி ஓரம் மேற்கு பஞ்சாப். இதெல்லாம் கரெக்ட்டுங்க. ரூபார்ன்றது சட்லஜ் நதி ஓரம். ஓகேங்களா? சட்லஜ் நதி ஓரம் குஜராத் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படியே பார்த்துங்க. இந்த குஜராத்ன்றத மட்டும் கொஞ்சம் தூக்கிறேன். கோச்சுக்காதீங்க. ஸோ இது மாறிடும். அப்புறம் வந்து பாருங்க இந்த இடத்துல லோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா போகவா குஜராத் நதி ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்ப ஆப்ஷன் பாருங்க. 4, 3, 2, 1 வருதா பாருங்க. 4, 3, 2, 1 ஆன்சர் வந்து நிக்குதுங்க. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் யாருடைய சமகாலத்தவர்? ஸோ இவர் வந்து என்ன பண்ணணும்னா, கயா என்ற இடத்துல புத்த மடம் கட்ட அனுமதி கேட்பாரு. யார்கிட்ட? சந்திரகுப்தர் கிட்ட கேட்பாரு. அப்போ சந்திரகுப்தருடைய சமகாலத்தவர் தான் ஸ்ரீ மேகவர்மன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அப்போ கயாவில் புத்த மடம் கட்ட அனுமதி கோரியவர் யாருன்னா, இலங்கை அரசன் மேகவர்மன் அப்படின்றத நோட் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். சிந்துவெளி மக்கள் நிலத்தை இரு வழியாக உழுததற்கான சான்று எங்க காணப்பட்டிருக்குன்னா, காளிபங்கன்ல காணப்பட்டிருக்குங்க. ஸோ உழுததற்கான சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ காளிபங்கன். இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் கத்துருங்க. மரத்தால் ஆன கழிவுநீர் கால்வாய். மரத்தால் ஆன கழிவுநீர் கால்வாய் எங்க காணப்பட்டிருக்கு? இங்க நெருப்பு குண்டங்களும் இந்த காளிபங்கன்ல தான் காணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நோட் பண்ணி வச்சுக்கங்க.
தவறான இணையை தேர்ந்தெடு. நவரத்தினங்கள்ல யாரு இங்க தப்பு? ஸோ பாருங்க. அமரசிம்மர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா, அகராதியின் ஆசிரியர் கரெக்ட். காளிதாசர் சமஸ்கிருத புலவர் கரெக்ட். தன்வந்திரி மருத்துவர் கரெக்ட். அரிசேனர் அப்படின்னு கேக்குறப்போ சமஸ்கிருத புலவருங்க. அரிசேனர் யாரு? சமஸ்கிருத புலவர். சோ அப்ப யார் சார் ஜோதிடர் அப்படின்னு பாக்குறப்போ ஜோதிடர் வந்து காக்க பானகர். உங்களை நான் காக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க. சரி ஓகே சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்க பானகர் அப்படின்னு சொல்ல முடிக்கிறாங்கப்பா. ஃபோர்த் ஒன் டி தாங்க தப்பு. லோத்தல் என்ற இடத்தை கண்டறிந்தவர் யார்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் பார்த்துட்டு வந்தா ஈஸியா போட்டிருக்கலாம். எஸ்.ஆர். ராவ் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டறிஞ்சிருப்பாருங்க. தவறான கூற்றை கண்டறி. சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். இலங்கை மன்னன் மேகவர்மன் இவரின் சமகாலத்தவர் ஆவார். இவர் வீணை வாசிப்பது போன்ற நாணயங்களை வெளியிட்டிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வரலாற்றை குறிக்கும் கல்வெட்டு மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு கிடையாது. அலகாபாத் கல்வெட்டு. அலகாபாத் கல்வெட்டு. அலகாபாத் கல்வெட்டு தான் இவங்கள பத்தி கூறுகிறது. அப்போ டி தான் வந்து பாத்தீங்கன்னா தவறு. மீதி எல்லாமே சரிங்க. 9th ஒன். சிந்துவெளி மக்கள் கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்தினை செய்வதற்கு எதை பயன்படுத்தினார்னா, கட்டில் என்ற மீனின் எலும்பை பயன்படுத்தினாருங்க. இது டைரக்ட் கொஸ்டின்ங்க. 10th ஒன். எந்த குப்த அரசனின் மகனால் நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது? சோ பாருங்க, இத கட்டியவர் குமாரகுப்தர் தான். ஆனா தேவகுப்தனுடைய மகனால் தான் என்ன பண்ணிருக்காங்க, நாலந்தா பல்கலைக்கழகம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவகுப்தன் போட்டிருந்தா கரெக்ட்டா போட்டுக்கங்க. மீதி எல்லாமே தப்புங்க. சரிங்களா? அப்ப தேவகுப்தன் இருந்தா 2ஆம் சந்திரகுப்தருங்க. 2nd சந்திரகுப்தா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் யார்? சார்லஸ் மேசன். கீழ்காணும் குப்த அரசர்களை வரிசைப்படுத்துக. சோ பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் வந்து கடோத்கஜர். ஆமா. ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் கடோத்கஜர் தான் வருவாரு. 2வது 2ஆம் சந்திரகுப்தர். ஆமா. அடுத்தது குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், விஷ்ணுகுப்தர். ஆன்சர் பாருங்க. பில இருக்கா பாருங்க. 1, 5, 2, 3, 4. ஆன்சர் பி தான் ஆன்சருங்க. அடுத்து 13வது. இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றியவர்கள் யார்? ஹரப்பா மக்கள். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் தோன்றியதின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக.
ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் மெசபடோமியா நாகரிகம், 2வது சிந்து சமவெளி நாகரிகம், 3வது எகிப்து நாகரிகம், 4வது தான் சீன நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பாருங்க 2, 1, 3, 4 தான் ஆன்சர் பிங்க. பின்வரும் கூற்றுகளுடன் தொடர்புடைய அரசரை தேர்வு செய். பாட்டாளிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி அமைத்தவர் இவர்தான். பௌத்த அறிஞர் பாக்யான், இதுதான் முக்கியம். இவருடைய அவைக்கு வருகை புரிந்தார். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல 2ஆம் சந்திரகுப்தர் தாங்க வருவார். 2ஆம் சந்திரகுப்தர். அரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இது ரொம்ப ஈஸியான கேள்வி தானே. ஜபு என்று அழைக்கப்பட்டது. சோ கூற்று மற்றும் காரணம். குப்த பேரரசின் காலம் இந்தியாவின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. கரெக்ட்டுங்க. குப்தர் காலத்தில் மக்கள் அனைவரும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தார்கள். கிடையவே கிடையாதுங்க. சோ ஏழைகள் ஏழைகளாகவும், பணக்காரர்கள் பணக்காரர்களாகவும் வாழ்ந்தனர் சொல்றாங்க. அப்போ ஏழைகள் ரொம்ப துன்பப்பட்டதாக சொல்றாங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு பாருங்க. இதுதான் இங்க போடணும். பின்வரும் பின்வருவனவற்றில் தவறான இணை எது? அரப்பா புதையுண்ட நகரம், மொகஞ்சதாரோ இறந்தவர்களின் நகரம், லோத்தல் இறந்தவர்களின் நகரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்கப்பா. அப்புறம் ஆனா தோலவீரா பார்த்தீங்கன்னா வளையல் நகரம் கொடுத்துருக்காங்க. தோலவீரா கிடையாதுங்க, காளிபங்கன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? அப்ப காளிபங்கன் அப்படின்றது தான் தோலவீரா இது வளையல் நகரம்னு சொல்லுவாங்க. அப்ப டி தான். ஓகேங்களா? ஸோ லோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்தவர் நகரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, போர்ட் சிட்டி அந்த துறைமுக நகரம்னு சொல்லுவாங்கப்பா. துறைமுக நகரம். இதெல்லாம் ரிசர்ச்ல எடுத்தது. ஸோ இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். தரிசு நிலங்கள் குப்தர் காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கிலா என்று அழைக்கப்பட்டது. தவறான கூற்றை தேர்ந்தெடு. குப்தர்களின் பொற்காசுகள் தினரா என்று அழைக்கப்பட்டது. கரெக்ட். குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாகவே இருந்தது. கரெக்ட். குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டது. இதுவும் கரெக்ட். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் 1ஆம் சந்திரகுப்தர் கிடையாது, 2ஆம் சந்திரகுப்தர்னு வருவாங்க. அப்போ தவறான இணைன்னு பார்க்குறப்போ ஏ தாங்க தவறு. 1924ஆம் ஆண்டு அரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஜான் மார்ஷல் தான் சொல்லியிருப்பாருங்க. குப்தர்களின் ஆட்சி அமைப்புகளை குறித்து கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்.
பாருங்க குப்தர்களின் ஆட்சி அமைப்புக்கு தவறானது பார்த்தீங்கன்னா, குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை கொண்டிருந்தனர். நான் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர் அப்படின்னு அழைக்கப்பட்டனர். கரெக்ட். நிலவரியின் அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது. நிலவரி தான் அரசின் முக்கிய வரியா இருந்துச்சு. அதுவும் கரெக்ட். அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இல்லை அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதிக வட்டி கடன் கொடுக்கும் முறை இருந்தது அப்படின்னு வந்திருக்கணும். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தவறு. மீதி எல்லாம் சரிங்க. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்துவெளி பகுதியின் எந்த பகுதியில் காணப்பட்டது? மொகஞ்சதாரோ. குட். குப்தர்கள் காலத்தில் சேஸ்திரி மற்றும் சார்த்தவாகா என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? வணிகர்கள். தவறான கூற்றை தேர்ந்தெடு. குப்தர் காலம் சமூகம் 4 வர்ணர்களை கொண்ட வர்ண முறையில் அமர்ந்திருந்தது. கரெக்ட். தந்தை வழி சமூகமாக இருந்தது. கரெக்ட். பலதார மனம் நடைமுறையில் இல்லைன்னு குடுத்துருக்காங்க. கிடையவே கிடையாதுங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பல பெண்களை திருமணம் செய்து நடைமுறையில் இருந்தது. அப்ப சி தாங்க தவறு. உடன்கட்டை ஏறும் பழக்கம் குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது. இதுவும் இருந்துச்சுங்க. உடன்கட்டை ஏறும் பழக்கம்ன்றதும். சிந்துவெளி மக்களைப் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்களிடையே தாய் வழிபாடு இருந்திருக்கலாம். கால்நடை வளர்ப்பு அவர்களுக்கு தொழிலாக இருந்திருக்கலாம். வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்தனர். அப்ப என்ன வருது? ஆன்சர் அனைத்தும் வருதுங்க. 27வது. ஸோ பொறுத்துக்க மேட்ச் பண்ணுங்க போலாம். டைம் தரேன். க்ஷேத்ரா. ம் ஷேத் க்ஷேமமா இருக்கேன். வேளாண்மைக்கு உகந்த நிலம். ஓகேங்களா? கிலா நம்ம பார்த்துட்டோம். என்னது? தரிசு நிலம். அதுல எது போட்டாலும் கிடைக்காதுப்பா. கிலான்றது கிடைக்காது ஞாபகம் வச்சுக்க. தரிசு நிலம் முடிஞ்சுச்சு. அப்போ 2 அப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் நிக்குது. வெயிட் பண்ணுவோம். அடுத்து பாருங்க அப்ரதா. அப்ரதா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹா! அப்ரதா. ஆ வனம் மற்றும் காட்டு நிலங்கள். அப்ரதா. அடுத்தது வஸ்தி. வஸ்தினா வாஸ்து பார்த்து வைங்க. குடியிருப்புக்கு உகந்த நிலம். கபத கபட சகடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அப்ப ஆன்சர் பாருங்க. ஏ 5, 4, 3, 2, 1 இருக்கா பாருங்க. இதுதான் இருக்கு. குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் வேள்வியான அஸ்வமேத யாகத்தை நடத்திய குப்த அரசர்கள் யார்? முதலாம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. ஆஹாங்க. சந்திரகுப்தர் கிடையாது. சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன் குடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு போட்டுங்க. அப்ப 2 அண்ட் 4 தாங்க ஆன்சர் சரி. குப்த பேரரசின் நிர்வாக அமைப்பின் மேல் மட்டத்தில் இருந்தவர்கள் யார்? அமத்யா, சச்சிவா என்றவங்க தான் மேல் மட்டத்தில் இருந்திருக்காங்கப்பா. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களைப் பற்றி அறிந்திருந்தனர்?
ஸோ பாருங்க அவங்க இரும்பு மற்றும் குதிரையின் பயன் தெரியாதுங்க. என்னங்க? இரும்பு மற்றும் குதிரையின் பயன் தெரியாது. சிந்துவெளி மக்களுக்கு. அப்ப பாருங்க இரும்பு தூக்குங்க, இரும்பு தூக்குங்க, இரும்பு தூக்குங்க. ஆப்ஷன் ஏ வந்து நிக்கும் பாருங்க. வேற எதுவுமே நீங்க போட தேவையில்ல. கால வரிசைப்படுத்துக. ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி தாங்க சரி. தொல்லியல் ஆய்வுகள் ஹரப்பா நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகும் மக்கள் எதை நோக்கி இடம்பெயர்ந்திருந்ததை காட்டுகின்றது. ஸோ இங்க இருந்த மக்கள் எங்க இடம்பெயர்ந்திருப்பாங்கன்றத சொல்லுங்க. எந்த திசைகள்ல? அப்போ கிழக்கு தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்திருப்பாங்கன்னு சொல்லலாமா? கிழக்கு தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்திருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சிங்க. 33வது. படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்களே. முதலாம் சந்திரகுப்தரின் மனைவி குமாரதேவி லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்தவர். கரெக்ட். முதலாம் சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா என்று அழைக்க பட்டங்களை உரியவர். கரெக்ட். குப்த பேரரசின் முதல் பேரரசாக கருதப்படுகிறார். 1 2 3 எல்லாமே ரைட்டுங்க. 34. ஹரப்பா நாகரிகம் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? ஸோ பாருங்க, ஹரப்பா மக்கள் மதில் சுவர்கள், நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், கழிவுநீர் கால்வாய் ஆகியவை காணப்பட்டன. ஹரப்பா சுட்ட சுடாத செங்கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினர். வீடுகள், மாடிகள் காணப்படவில்லைன்னு குடுத்துருக்காங்க. மாடிகள் காணப்பட்டதுங்க. காணிப்ப 2 மாடிகள், 3 மாடிகள் காணப்பட்டதுன்னு சொல்றாங்க. உள்ளாட்சி அமைப்பு ஒன்று திட்டமிட்டலை கட்டுப்படுத்தியதுன்னு சொல்றாங்க. இதுவும் ரைட்டுங்க. அப்ப ஆப்ஷன் சி போட்டவங்க எல்லாருமே மார்க் போட்டுக்கங்க கைஸ். 35. தவறான ஒன்றை தேர்வு செய். அலகாபாத் கல்வெட்டு. இது 33 வரிகளை கொண்டது. இக்கல்வெட்டை பொறித்தவர் அரிசேனர். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இது சமஸ்கிருத மொழியில் தான் பொறிக்கப்பட்டிருக்குங்க. என்ன மொழி? சமஸ்கிருத மொழி. அப்ப 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி கூறியது. 2ஆம் சந்திரகுப்தர் கிடையாது. யாரு? சமுத்திரகுப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய குப்தர்களை பத்தி உடையது தான் இந்த கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. இது எல்லாமே சரிங்க. மகாதண்டநாயகா, சந்தி விக்ரஹா என்ற பட்டங்களை கொண்டவர் யார்? அரிசேனருங்க. பி ஆப்ஷன். 37வது. அர்ஷர் இயற்றிய நூல்களில் தவறானது. ரத்ன ரத்னவலி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா அப்படின்றது அர்ஷர் எழுதின இந்த சியூகி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யார் ஏற்றிருப்பாங்கன்னா யுவாங் சுவாங் ஏற்றிருப்பாருங்க. அப்ப தவறுன்னு பாத்தீங்கன்னா டி தான். யுவாங் சுவாங் அவர் தாங்க ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 37க்கு டி. 38 படிச்சு ஆன்சர் பண்ணுங்க.
வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசர்களை கைப்பற்றினார். கரெக்ட். சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவை சேர்ந்த 21 அரசர்கள் குடுத்துருக்காங்க. அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கங்க. 12 அரசர்கள். தனக்கு சிற்றரசர்களாக்கி கப்பம் கட்ட செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூற்று சரி, மீன் கூற்று 2 தவறுன்னு வருது. அப்ப ஆப்ஷன் ஏ வருமா பாருங்க. சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை எது? நடனமாடும் பெண் சிலை. அதான் சொல்லுவாங்கல்ல, ஸ்டாச்சு ஆஃப் உமன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அந்த ஸ்டாச்சு தாங்க சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணுங்க. இது மொகஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. சமுத்திரகுப்தர் பற்றி கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய். படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சரியானது பாருங்க. இவர் ஒரு விஷ்ணு பக்தர். போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக நடத்தப்படும் வேதகால சடங்குகளான குதிரை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். சமுத்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயம் ஒன்றில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறித்திருந்தது. இதுவும் கரெக்ட். அவர் சித்ரா ரங்கன் தான். இது நானே விட்டா லக்கடி. அப்போ இது தப்புங்க. சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி தான். அடுத்து 10 கொஸ்டின் தான் இருக்கு. கமான். அரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்தியாவின் திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் யார்? ஐராவதம் மகாதேவன் தான் கூறியிருப்பாரு. படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சேஸ்திரி மற்றும் சார்த்தவாகான்றது குப்தர் காலத்தினுடைய வணிகர்கள். கரெக்ட். சேஸ்திரி பிரிவை சேர்ந்தவர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்வர்கள் சேஸ்திரி. சேமமா இருக்கேன். ஐயோ சாவடிக்கிறாங்கப்பா. வெளிநாடு வெளிநாடா போறோம்ப்பா. சார்த்தவாகா. வண்டி பூட்டிக்கொண்டு வெளியே போயிட்டு வருவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. சோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். பெரிய குளத்தை பற்றி தவறான கூற்று எது? இதில் வட தென்புறத்தில் படிக்கட்டுகள் காணப்பட்டன. இதில் நீர் ஆதாரமாக கிணறு இருந்தது. இதில் நீலக்கில் கொண்ட வண்ணப்பூச்சி பூசப்பட்டது. கரெக்ட். தவறானது போய் குளத்தில் வெளியேற வடிகால் அமைப்பு ஏற்படுத்தப்படவில்லை. அப்படிலாம் கிடையாது. பாருங்க இப்படி போட்டுட்டு அழகா ஏற்படுத்தியிருந்தாங்க வடிகால் அமைப்புன்றது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க தான் குளம் இருக்கு. சோ அப்ப எல்லா பக்கமும் இந்த பக்கம் நீர் வரதுக்கும், இந்த பக்கம் வெளிய போறதுக்கும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. சோ இம்பார்ட்டன்ட் டி. குப்தர்களில் சான்றுகளில் தவறானது எது எவை? இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தர் தான். ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு அவரது தான். காளிதாசரின் நாகநந்தா கிடையாது. நாகநந்தான்றது யாருது? அர்ஷர்துங்க. அர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த நாகநந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசாகத்தின் நீதிச்சாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீதிச்சாரம் யாருன்னா சாமண்டகர். நீதிச்சாரம் யாரு? சாமண்டகர். ஒன்ஸ் அகைன். முடிஞ்சிச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கிடையாது, இது கிடையாது. ஆனா காளிதாசர் ஒண்ணு பண்ணியிருப்பார்ல. காளிதாசர் நிறையங்க சாகுந்தலம், விக்ரமமோர்வசியம், மாளவிகன மித்ரம், ரகுவம்சம்,
குமார சம்பவம், மேகதூதம், ரிது சம்ஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர் குடுத்திருப்பாரு. விசாகதத்தர் பார்த்தீங்கன்னா, முத்ர ராட்சசம், தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற நூல்களே குடுத்திருப்பாருங்க. ஸோ இது எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கணும். எக்ஸாம்க்கு உதவுங்க. 45 எந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட தொல் ஆய்வுகளை தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளிக்கும் நகரத்துக்கும் இடையே தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்துகிறது? ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி கூறுகிறது. தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பொறுமையா படிங்க. ஒரே ஒரு வார்த்தையால மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் படிச்சு பாருங்க. சிந்துவெளி மக்கள் கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பால், இறைச்சியை பயன்படுத்தினர். உண்டனர். தானிய வகைகளான பட்டாணி முதலிய பருப்பு வகைகள், முலாம்பழம் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்கப்பா. கிடைத்துள்ள மாவு அரைக்கும் இயந்திரங்கள், அம்மி, ஆட்டுக்கல், ஊறல், எண்ணெய் சட்டி எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இவர்களுக்கு ஆடு, மாடு, பன்றி தெரியும். குதிரை முதலிய விலங்குகள். குதிரை தெரியவே தெரியாது. அப்ப ஆப்ஷன் டி எலிமினேஷன். சார் இந்த மாரி கொஸ்டின்ஸ ஃபுல்லா படிச்சு 1 மட்டும் எலிமினேஷன் தூக்கணுங்க. வளையல் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆக்சுவலா இத நீங்க ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க். எஸ். காளிபங்கன் தாங்க. சிந்து மக்களைப் பற்றி தவறான கூற்றுகள் எது? சிந்துவெளி மக்கள் மற்றும் மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர். கரெக்ட். முக்கிய கடவுள் கிருஷ்ணர் கிடையாது. இயற்கையை வழிபட்டனர். நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர். இது கரெக்ட். மக்களின் முக்கிய கடவுள் பெண் தெய்வங்கள். ஆமா, பெண் தெய்வங்களை வழிபட்டனர். இதுவும் கரெக்ட். அப்போ 1, 3, 4 கரெக்ட். ஆனா கேட்டது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி மட்டும் பாருங்க. தவறுன்னு பார்க்குறப்போ. இது மட்டும் தவறா இருக்கு. மீதி எல்லாம் சரியா இருக்குங்க. 49வது. படிங்க, ஆன்சர் பண்ணுங்க. கேட்டிருக்கிறது சரியானவை. ஒட்டகங்கள் வேளாண்மைக்கு பயன்படுத்தப்பட்டது. கேமலுடைய போன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாய்கள் வேட்டையாட பயன்படுத்தின. மயில்கள், கிளிகள், மான்கள் போன்றவை வளர்த்தனர். காண்டாமிருகம் பற்றி அறிந்திருந்தனர். அறிஞ்சிருக்காங்கப்பா. வேற வழி கிடையாது. ஆனா அங்கேயே எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப ஆப்ஷன் டி தாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் காய்ஸ் கம் ஆன். சேலஞ்ச் பண்றேன் இந்த கொஸ்டின. யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்கன்ட்டு. சேலஞ்சிங் கொஸ்டின். அரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர். கரெக்ட்டுங்க. இந்த எழுத்துக்கள் சுடுமண் முத்திரைகள், மட்பாண்டங்கள் காணப்பட்டது. இதுவும் கரெக்ட்டுங்க. வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கம். இப்படி போயிட்டு தான் இப்படி வந்து இப்படி முடிச்சாங்க. இதுவும் கரெக்ட்டுங்க. தொடர்ச்சியா தொடர்கள் சராசரியாக 6க்கும் குறைவானன்னு குடுத்துருக்காங்க. 6க்கும் கிடையாது. எதுக்கு? 5க்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளது. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு. மீதி எல்லாமே சரிங்க. ஓகே காய்ஸ். ஐ திங்க் இன்னைக்கு 50 கேள்விகள் பார்த்துருக்கோம். 50க்கு உங்களுடைய மொத்த மார்க் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ எப்படி எலிமினேஷன் பண்ணணுன்றத நீங்க ஃபுல்லா அட்டெண்ட் பண்ண நீங்க கத்துப்பீங்க. ஸோ லைவ என்னைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. லைவோட முடிங்க. அப்பதான் அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிர்றேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.